பாவக்காய் பிட்டில் பண்ண பாவக்காவை ரவுண்டாக கட் பண்ணி உள்ளுக்குள்ளே இருக்கிற விதையை எடுத்துட்டு உப்பு மஞ்சப்பொடி பெருங்காய பொடி போட்டு பெசரி வச்சுக்கோங்க. பிட்லைக்கு தோரம்பருப்பை வேக வைக்கணும். 2 கைப்பிடி தோரம்பருப்பை ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி விட்டு அதில் மஞ்சப்பொடி கொஞ்சம் பெருங்காய பொடி போட்டுட்டு மேலே இருக்கிற தட்டில் இந்த பாவக்காய் பெசரி வச்சதை வச்சுருங்க. தண்ணி விட வேணாம். பாவக்காய்க்கு குக்கரில் வச்சு அதில் விசில் விட்டுக்கோங்க. இதுக்கு ஒரு பொடி வறுத்து திரிக்கணும். அந்த பொடி எப்படி பண்ணணுன்ற லிங்கை கீழே கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்காயை விட்டு அரைச்சி வச்சுக்கோங்க நைஸாக. பாவக்காவும் பருப்பும் வெந்துருச்சு. நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி வச்சுருக்கேன். கொண்டக்கடலையை கொஞ்சம் வேக வச்சு வச்சுருக்கேன். கடாயில் நல்லெண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம், கருவேப்பிலை தாளித்து கொட்டிக்கோங்க. புளியை கரைச்சி விட்டுக்கோங்க. உப்பு போட்டுக்கோங்க. அடுத்தது சாம்பார் பொடி 2 ஸ்பூனு, நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல கலவை, அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் பெருங்காய பொடி சேர்த்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அதில் பருப்பு விட்டுக்கோங்க. நல்லா கெட்டியாகட்டும். கடைசியில் இந்த பாவக்காயும் சேர்த்துட்டு பொடி பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியை போட்டு கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெல்லம் வேணாலும் அவாய்ட் பண்ணிவிடுங்க. இப்போ கடைசியாக பாவக்காய் சேர்க்கறதுனால இதில் கசப்பே இருக்காது. இந்த பிட்லையில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெயில் தாளித்து கொட்டிக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, கடுகு, கொஞ்சம் பெருங்காய பொடி போட்டு தாளித்து கொட்டிட்டிங்கன்னா டேஸ்ட்டான பாவக்காய் பிட்லை ரெடி.